வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்துல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில அந்த கேது பகவான், அடுத்து அந்த மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்றும், அடுத்து சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களினுடைய சேர்க்கையோடு இருக்கு. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த பிப்ரவரி மாசத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். கிரகங்களின் பெயர்ச்சியினால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நன்மை தீமைகள், அடுத்து என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். விருச்சிக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இந்த ராசியில பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்துல கூட எதிர்மறையாக திங்க் பண்ணி அதை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு இயல்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே நெகட்டிவா தான் யோசிப்பாங்க. ஒரு வெளியூருக்கு போகணும்னாலும், ஒரு திருமணம் செய்யறதுக்கு உண்டான வரன்கள் தேடக்கூடிய முயற்சி, ஒரு தொழில் முயற்சிகள், ஒரு வேலை வாய்ப்பு முயற்சிகள், இந்த மாதிரியான என்ன விஷயங்களை எடுத்தாலும் அதுல முதல் முறையாக ஒரு 10 நெகட்டிவான விஷயங்களை யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள். இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த 5 கிரகங்களின் சேர்க்கை இந்த பிப்ரவரி மாதம். 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். சுகஸ்தானத்துல ஏற்கனவே ராகுன்ற ஒரு சர்ப்ப கிரகம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இப்போ இந்த 4 கிரகங்களின் சேர்க்கை எப்படி இருக்க போகுது? சுகஸ்தானத்துல 4 கிரகங்கள் வருது, இன்க்ளூடிங் உங்களுடைய ராசி அதிபதியும் கூட. அப்படி இருக்கும்போது பழைய வீடுகளை சரி செய்வதற்குண்டான ஒரு நேரம், பழைய வீடுகள்ல ரெனோவேட் பண்றதோ, இல்ல பழைய வீடுகளை வித்து கடன் அடைக்கிறதோ, இல்ல புதிதாக வீடுகள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரியாக அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகனங்களை சேர்க்கக்கூடிய ஒரு நேரம். பழைய வண்டியை போட்டு புது வண்டியை வாங்குறது, 4 வீலரா இருந்தது அப்படின்னா இதை விட இன்னும் ஹை எண்ட்ல வாங்குறது, இந்த மாதிரியாக எல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அந்த சுகம் ரீதியாக ஒரு சுகஸ்தானத்திற்கு உண்டான சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். அதுல அந்த ராகு இருக்கிறதுனால என்ன பண்ணுவீங்க, எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான விஷயங்களை செய்யறது, ஒரு ஆடம்பர விஷயங்களை அனுபவிக்கணும் அப்படின்றது நினைக்கிறது தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய ஒரு நேரம். 5ஆம் இடத்துல சனி பகவான். குழந்தைகள்னால எல்லா இடத்துலயும் தொந்தரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் உங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க, நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்க ஒண்ணு செய்வாங்க. இந்த மாதிரியாக 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா டக்காவார்னு சொல்லக்கூடிய அந்த இழுபறிகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அவங்க என்ன ஃபியூச்சர்ல ஆக போறாங்க அப்படின்றத நீங்களும் கேட்டு 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 அழுத்து போயிருப்பீங்க. எது சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தைகள் மீது வெறுப்பு தன்மை அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல இந்த பிப்ரவரி மாதம் சின்ன ஒரு வெறுப்பு தன்மையோட அவர்களினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குழந்தைகள் இதுதான் படிக்கணும், அவர்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதற்குண்டான சில விஷயங்களை நம்ம செய்து தரணும் அப்படின்ற மாதிரியான அந்த குழந்தைகளுக்கு உண்டான எதிர்கால வாழ்க்கைக்கு உண்டான சில தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது. உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு பகவான், நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி அந்த குழந்தைகள்னால சில தொந்தரவுகள் இருக்கும். அந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது வேலையை விட்டவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதுல ரொம்ப சிரமங்கள் அதிகப்படியாக இருக்கு. என்னதான் நீங்க வேலை தேடினாலும் அந்த வேலை அப்படின்றது உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இல்லை. அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, இல்ல இன்டர்வியூலயே நீங்க ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே தொடர்ந்து ஒரு 3 மாதமாக வந்துட்டு இருக்குது. இந்த காலகட்டம் அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய 5 கிரகங்களையும் வக்ர பார்வையோட பார்க்கிறாரு. அதனால ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வேலை வாய்ப்பை தேடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது
பொழுது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் தொழில் ரீதியான நிறைய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அந்த வாய்ப்புகளை நீங்க திறம்பட பயன்படுத்தணும். சில வாய்ப்புகளை நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சரிவர செய்ய முடியல. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால போதுமான அளவு முதலீடு அப்படின்றது இல்லை. அதனால சில தொழில் வாய்ப்புகளை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் 3வது நபர்களின் தலையீடு அப்படின்றதும் உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துல இருக்கு. அதை நீங்க எந்த அளவுக்கு குறைச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில் அப்படின்றது அதிகப்படியாக வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான முதலீடு வாய்ப்புகளும் இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப அதிகப்படியான ஒரு உச்சத்தை அடையறதுக்குண்டான ஒரு நேரம். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க சுயமாக தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம். அங்கிருந்த சில நிறைய விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு ஒரு நீண்ட நாள் கனவாக அங்க இருக்கக்கூடிய வாகனங்கள், அதாவது பெரிய பெரிய ஆடி, அடுத்து பாத்தீங்கன்னா பென்ஸ், இந்த மாதிரியான ஹை எண்ட் கார்களை வாங்கணும்னு ஒரு கனவாகவே வச்சிருப்பீங்க. இது நாள் வரைக்கும் வாடகை கார்களை யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்த இந்த விருச்சிக ராசி என்பவர்கள், வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள், இப்போ இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அந்த பெரிய அளவுக்கு என்னென்னலாம் ஹை எண்ட்ல இருக்கோ அது எல்லாத்தையுமே வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மாதம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த மாதிரியான வாய்ப்புகள் வருமா, இல்ல இதெல்லாம் நிஜமாவே நடக்குமா, என்னுடைய வேலையில நிறைய சிரமங்கள் இருக்கு, நானும் வேலையை விட்டுட்டு வேலையை தேடிக்கிட்டே இருக்கிறேன், கண்டிப்பா கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான பல கேள்விகள் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருக்கும். அதற்குண்டான விவரங்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கலாம். அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.